சென்னை போகணும் நாங்க. என்ன 9 மணிக்கு இங்க வந்து இறங்கணும் சார். இப்ப மணி பாருங்க 6 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் இங்க தான் நிக்கிறேன். பஸ்ஸே கிடையாது. மதுரையிலிருந்து சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்கவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு பேருந்து நடத்துனர்கள் டிக்கெட் விலையை விட கூடுதலாக 200 ரூபாய் கொடுப்பவர்களையே பேருந்தில் ஏற்றுவதாக பயணிகள் குற்றஞ்சாட்டினர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. எந்த ஊருக்குமா? சென்னை போகணும் நாங்க. என்ன 9 மணிக்கு இங்க வந்து இறங்கணும் சார். இப்ப மணி பாருங்க 6 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் இங்க தான் நிக்கிறேன். பஸ்ஸே கிடையாது. கூட உள்ள ஆள் இல்ல. எந்த ரெஸ்டாரன்ட்லயும் கிடையாது சார். என்ன சொல்றாங்கம்மா? இருக்கணும்ல இல்லன்னா கேட்க முடியாது. இல்ல இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு. இப்படி இல்லம்மா, என்ன சொல்றாங்க? இப்ப வந்திருக்காரு. இந்த ஊரை போக சொல்ல மாட்டேன்றாங்க. ரைட் கிடையாது. அந்த ரைட் கிடையாது. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்கம்மா? அம்மா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? 9 மணில இருந்து என்ன சொல்றாங்க? கேட்டா ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்க எங்களுக்கு. நாங்க விடிய விடிய இருந்துமே காவல்துறைங்க எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? வந்து என்ன பண்ணிருக்காங்க? எங்களை பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியல. நான் ரெண்டு பஸ் விட்டேன். ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்றோம். 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் அப்புறம் தான் இந்த காவல்துறையே வராங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பஸ்ஸுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க காரணம்? பஸ் கேட்டா பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்க டிப்போல போட போறோம், ரெஸ்ட்டுக்கு விடுறோம். ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறோம். இங்க இருந்து அங்க ஓட, இங்க இருந்து இங்க ஓட, அவன் இஷ்டத்துக்கு வரான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். எதுக்கு யாரு உள்ள பூத்துல உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிதான் ஆள் அனுப்புவாங்க. 4 பேர் அனுப்புவாங்க, அவங்க மட்டும் தான் உட்காரணும். அதுக்குள்ள போய் எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்களா? எக்ஸ்ட்ரா காசு தான். எந்த ஊருக்கு? எல்லா ஊருக்கும் தான். 45 பேர் சீட்டு, 40 பேர் ரிசர்வேஷன்ல, மீதி 4 சீட்டு, 2 சீட் டிரைவருக்கு, 2 சீட்டு பூத்துல வருவாங்க. அப்படிதான் ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்களா? ஏஜென்ட் எல்லாம் இல்லைண்ணா, இவங்க தான் ஏஜென்ட். யாருண்ணா ஏஜென்ட்? இவங்க தான் ஏஜென்ட். உங்க பேர் 200 ரூபாய் கொடுக்கணும், 200 ரூபாய் வருவாங்க. அதான் ஏஜென்ட். ஏஜென்ட்லாம் வெளியே இல்லை, இவங்க தான் ஏஜென்ட். யாரு? கவர்மெண்ட் ஸ்டாஃபா? கவர்மெண்ட் ஓட்டுறாங்களா? அவங்க தான் ஓட்டுறவங்க தான். இது மேல யாரும் சொல்லுங்க பார்த்து கல்வி சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேங்க. இங்கே வண்டி கிடையாது. வண்டி எல்லாம் எங்க டைவர்ட் ஆகுன்னு தெரியல. விசாகத்துக்கு வண்டி போயிருக்கு, அங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு, எங்கேயுமே வண்டி இல்லை. பிரைவேட்ல வேன்ல அதுல இருந்து ஏறி ஜனங்க வராங்க. தூத்துக்குடியில இருந்து மதுரைக்கு 300 ரூபா கொடுத்து இங்க வந்து 1000 ரூபாய் கேட்கறாங்க வேன்ல. பஸ்ல 1500 ரூபாய் கேட்கறாங்க. எங்கே போறது? திருச்சி போறதுக்கு. திருச்சி, சென்னை மார்க்கம் எல்லாத்துக்கும் போறவங்களுக்கும் அதே கதி தான். உள்ள போய் கேட்டாச்சுன்னா பஸ் இல்லை. ஜனங்களை கேட்டாச்சுன்னா 9 மணில இருக்கும் சார், 12 மணில இருக்கேன். நான் வரும்போது 2 இருக்கும், 2:30 இருக்கும். ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு, அங்கதான் நிக்கிறோம் அப்படின்றாங்க. பஸ் எதுவுமே இல்லை. 1-2 வந்தாலும் எங்கேயோ ஃபுல்லாகி வந்துடுது. ரெஸ்பான்ஸ் இல்லை. ரொம்ப மோசமாகவும் ட்ரீட் பண்றாங்க. பேச்சுக்கெல்லாம் அநாகரிகமா. என்ன மாதிரி பேசுறாங்க சார்? டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அவங்களுக்கும் நிர்பந்தம். அவங்களுக்கும் ஒன்றும் பண்ண கேட்குற கேள்விக்கு பதில் என்ன, அப்புறம் அவங்க என்ன விரட்ட தான் செய்வாங்க. அப்புறம் அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கம் போனாலும் வண்டி இல்லை. திருச்சி, பெரம்பலூர் சைடு, சென்னை சைடு வண்டியே இல்லை. அப்புறம் திடீர்னு எல்லா ஜனங்களும் இங்கே வந்து நின்றுட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உடனே போலீஸ் வருவாங்க. யாராவது உள்ள இருந்து வராங்கன்னா ஒருத்தர் வரல. எல்லாம் வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. வந்து இப்போ சமாதானப்படுத்திட்டு வண்டி 6 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் இங்க தான் நிக்கிறேன். பஸ்ஸே கிடையாது. மதுரையிலிருந்து சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்கவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அரசு பேருந்து நடத்துனர்கள் டிக்கெட் விலையை விட கூடுதலாக 200 ரூபாய் கொடுப்பவர்களையே பேருந்தில் ஏற்றுவதாக பயணிகள் குற்றஞ்சாட்டினர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சாப்பிடாம தூங்காம எல்லாருமே வெளியவே தான் இருக்காங்க. எந்த ஊருக்குமா? சென்னை போகணும் நாங்க. என்ன 9 மணிக்கு இங்க வந்து இறங்கணும் சார். இப்ப மணி பாருங்க 6 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் இங்க தான் நிக்கிறேன். பஸ்ஸே கிடையாது. கேட்கறது கூட உள்ள ஆள் இல்ல. எந்த ரெஸ்டாரண்ட் இன்னும் கிடையாது சார் இங்க. என்ன சொல்றாங்கம்மா? இருக்கணும்ல இல்லதானே கேட்க முடியும். இல்ல அவரால பஸ் எக்ஸ்ட்ரா இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு. இப்படி இல்லம்மா, என்ன சொல்றாங்க? இப்ப வந்திருக்காரு. ஊருக்கு போகுது, இந்த ஊரை போகல, எதுவுமே சொல்றது இல்ல. ரைட் கிடையாது. வண்டி ரைட் கிடையாது. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்கம்மா? அம்மா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? 9 மணில இருந்து 9 மணில வெயிட் பண்றோம். என்ன சொல்றாங்க? கேட்டா ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்க எங்களுக்கு. நாங்க விடிய விடிய இருந்துமே காவல்துறைங்க எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்களை கண்டக்டர் எல்லாம் நம்ம சொல்றாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. எங்க போகணும் நான் எங்க போகணும்? கிட்டத்தட்ட 1 மணி நேரமா ஸ்ட்ரைக் பண்றோம். 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் அப்புறம் தான் இந்த காவல்துறையே வராங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பஸ்ஸுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க காரணம்? பஸ் கேட்டா பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்க டிப்போல போட போறோம், ரெஸ்ட்டுக்கு விடுறோம். ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறோம். இங்க இருந்து அங்க ஓட, இங்க இருந்து இங்க ஓட, அவன் இஷ்டத்துக்கு வரான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். எதுக்கு யாரு உள்ள பூத்துல உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிதான் ஆள் அனுப்பணும். 4 பேர் அனுப்புவாங்க, அவங்க மட்டும் தான் உட்காரணும். அதுக்குள்ள போய் எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்களா? எக்ஸ்ட்ரா காசு தான். எந்த ஊருக்கு? எல்லா ஊருக்கும் தான். 45 பேர் சீட்டு, 40 பேர் ரிசர்வேஷன், மீதி 4 சீட்டு, 2 சீட் டிரைவருக்கு, 2 சீட்டு பூத்துல விடுவோம். அப்படிதான் போய் ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்களா? ஏஜென்ட் எல்லாம் இல்லைண்ணா, இவங்க தான் ஏஜென்ட். யாருண்ணா ஏஜென்ட்? இவங்க தான் ஏஜென்ட். உங்க பேரு? 200 ரூபாய் கொடுக்கணும், 200 ரூபாய் வருவாங்க. அதான் ஏஜென்ட். ஏஜென்ட்லாம் வெளியே இல்லை, இவங்க தான் ஏஜென்ட். யாரு? கவர்மெண்ட் ஸ்டாஃபா? கவர்மெண்ட்ல ஓட்டுறாங்களா? அவங்க தான் ஓட்டுறவங்க தான். இது மேல யாரை சொல்லுங்க? பார்த்து கண்டு சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேங்க. இங்கே வண்டி கிடையாது. வண்டி எல்லாம் எங்க டைவர்ட் ஆகுன்னு தெரியல. விசாகத்துக்கு வண்டி போயிருக்கு, அங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு, எங்கேயுமே வண்டி இல்லை. பிரைவேட்ல வேன்ல அதுல இருந்து ஏறி ஜனங்க வராங்க. தூத்துக்குடியில இருந்து மதுரைக்கு 300 ரூபாய் போறீங்க. இங்க வந்து 1000 ரூபாய் கேட்கறாங்க வேன்ல. பஸ்ல 1500 ரூபாய் கேட்கறாங்க. எங்க போறது? திருச்சி போறதுக்கு. திருச்சி சென்னை மார்க்கம் எல்லாத்துக்கும் போறவங்களுக்கும் அதே கதி தான். உள்ள போய் கேட்டாச்சுன்னா பஸ் இல்லை. ஜனங்கள்லாம் கேட்டாச்சுன்னா 9 மணில இருக்கும் சார், 12 மணில இருக்கேன். நான் வரும்போது 2 இருக்கும், 2 இருக்கும். ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு, அங்கதான் நிக்கிறோம் அப்படின்றாங்க. பஸ் எதுவுமே இல்லை. 1 2 வந்தாலும் எங்கேயோ ஃபுல்லாகி வந்துருது. ரெஸ்பான்ஸ் இல்லை. ரொம்ப மோசமாகவும் ட்ரீட் பண்றாங்க. பேச்சுக்கெல்லாம் அநாகரிகமா. என்ன மாதிரி பேசுறாங்க சார்? டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் அவங்களுக்கும் நிர்பந்தம். அவங்க உள்ள பூத்துல உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிதான் ஆள் அனுப்பணும். 4 பேர் அனுப்புவாங்க, அவங்க மட்டும் தான் உட்காரணும். அதுக்குள்ள போய் எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்களா? எக்ஸ்ட்ரா காசு தான். எந்த ஊருக்கு? எல்லா ஊருக்கும் தான். 45 பேர் சீட்டு, 40 பேர் ரிசர்வேஷன், மீதி 4 சீட்டு, 2 சீட் டிரைவருக்கு, 2 சீட்டு பூத்துல விடுவோம். அப்படிதான் போய் ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்களா? ஏஜென்ட் எல்லாம் இல்லைண்ணா, இவங்க தான் ஏஜென்ட். யாருண்ணா ஏஜென்ட்? இவங்க தான் ஏஜென்ட்.